அடுத்து என்ன நிகழும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. எதிர்காலம் நம்ம கையில இல்ல, அது படைச்ச இறைவனுடைய கையில இருக்குது. படைச்ச இறைவன் நம்மிட நல்ல முறையில் நடந்து கொள்வான் அப்படின்னு நம்ம நல்லெண்ணம் கொண்டாதான் நாம நிம்மதியா இருக்க முடியும். ஏனென்றால் அல்லாஹ்வோட விஷயத்தில் நல்லெண்ணம் கொள்வது நம்முடைய அக்கீதாவில் ஒரு பகுதி. ஹதீஸ் குதிசில வருது, அல்லாஹ் கூறுகிறான், என் அடியான் என் விஷயத்தில் எப்படி எண்ணுகிறானோ அப்படித்தான் நான் அவனுடன் நடந்து கொள்வேன். இப்போ அல்லாஹ் நமக்கு நல்லதையே செய்வான், அவனுடைய ஒவ்வொரு செயலிலும் நன்மை இருக்கும். நாம நினைச்சோம்னா நம்மோட நல்ல முறையாக நடந்து கொள்வான். ஆனா நம்ம அல்லாஹ்வோட விஷயத்தில் நம்ம கெட்ட எண்ணம் கொண்டால் நமக்கு அப்படித்தான் நிகழும். ஏன்னா நாம எதை நினைக்கிறோமோ அதுதான் நம்முடைய செயலா வெளிப்படும். நெகட்டிவான எதிர்மறையான சிந்தனை நம்முடைய வாழ்க்கையை நாசம் பண்ணிவிடும். தேவையில்லாத பயத்துக்கும் பதற்றத்துக்கும் நம்ம இணைஞ்சிரும், உள்ளாக்கிறோம். இப்ப நாம இந்த தேவையில்லாத பயத்திலிருந்து பதற்றத்திலிருந்து விடுபடுவதற்கான வழி என்ன? நம்ம எதிர்காலம் குறித்த அச்சம் நினைச்சக்கூடாது, துளியும் இருக்கக்கூடாது. இப்ப எதிர்காலம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்குரியது, அது அவனுடைய கையில தான் இருக்குது. நம்ம அவன் விஷயத்து நல்லெண்ணம் கொண்டா மட்டும்தான் நாம நினைச்ச முடியும் நம்முடைய இந்த உலகையும் மறு